பிரைஸ் தி லார்ட். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கிறேன். தெளிந்த புத்தியுள்ளாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாவன் பிசாசுவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். இந்த உலகத்தில் நமக்கு அனுதினமும் பாடுகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் இருந்து கொண்டே தான் இருக்கும். அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணால் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும், மனம் திறந்துடக்கூடாது. பிரச்சனைகள்னால் எல்லா வித பிரச்சனைகளாக இருக்கும். என்ன பிரச்சனை? ஒருவருக்கு குழந்தை இல்லாமல் இருக்கலாம், ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், கணவன் மனைவிக்குள்ள, இல்லை ஒரு பெரிய ஒரு கடன் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை வியாதியில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கலாம், மரண தருவாயில் இருக்கலாம், நாளைக்கு கடன்காரனுக்கு எல்லாம் பதில் சொல்கிறன்னு பிரச்சனைகள் இருக்கலாம். இந்த மாதிரி காரியங்கள் இருக்குது. இன்னும் அநேக கோர்ட்டு பிரச்சனைகள் இருக்கலாம். நாளைக்கு ஒரு பொய் கேஸில் தவறான தீர்ப்பு வந்துடுமே அப்படின்னு பயந்துட்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, பிசாசு எவனை விழுங்கலாம் என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் வகை தேடி சுற்றி தீர்வான். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னு சொல்கிறார் ஆண்டவர். கிறிஸ்து நமக்கு 10வது வசனம், நம்ம கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தமது நித்திய மகிழ்ச்சிக்கு அழைத்தவராயிருக்கிறார். அவர் சகல கிருபையும் பொருந்தி தேவன் தாமை கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, உங்களை சிறப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஆண்டவர் உங்களை பிசாசு, உங்களை யோபுவை பிசாசு ஒப்பு கொடுக்கும்போது கேட்கும்போது ஆண்டவர் ஒப்பு கொடுக்குறாரு. அவன் விசுவாசத்தில் உறுதியாக இருந்தால் அவன் ஜெயித்தான். யோபு நமக்கு சாட்சியாக இருக்கிறாரு. அதே போல் ஆண்டவர் நம்ம அந்த பாடுள்ள டைமில் என்ன சொல்கிறார் பாருங்கள். 10வது வசனம் 7வது வசனம், அவர் உங்களை விசாரிக்கிறபடியானே உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணணும்னா, நம்ம சந்தோஷமாக இருக்கணும், நம்ம கவலைகள் எல்லாம் ஆண்டவர் மேலே வைத்துக்கணும். அடுத்தது அதே சமயத்தில் 6வது வசனம் பாருங்கள். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரங்களுக்குள் அடங்கியிருங்கள் என்று சொல்கிறார். இப்போ இந்த பிரச்சனைகள் தான் வெளிவரணும்னா ஆண்டோடைய பலத்த கரங்களுக்குள்ளே நீங்கள் அடங்கி இருக்கணும். அப்படி அடங்கி இருக்கும்போது என்னென்ன பண்ணணும்னா, அன்னிதினமும் அதிகாலையில் இந்த ஜெபம் பண்ணணும், வேதத்தை தியானிக்கணும், ஆண்டவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், உங்கள் ஆத்மா ஆண்டவர் கூட பேசி கொண்டே இருக்கணும். பிசாசு நம்மளை விழுங்கும்படி வகை தேடி சுற்றி திரிந்துட்டே இருப்பான். ஆண்டவர் கூட நீங்கள் கனெக்டிவிட்டியில் இருக்கும்போது ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஒவ்வொரு கட்டுகளிலிருந்தும் உங்களை நீங்கள் விடுவிக்கப்படுவீங்க. அதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க சத்துடைய சகல வல்லமைகளும் 1 2 இல்லை, எல்லா பிரச்சனையும் சகல வல்லங்களையும் மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுத்துருக்குன்னு ஆண்டவர் சொல்கிறார். இந்த காலையில் யாராவது என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்களோ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க. அவர் மரித்தோர்ந்து உயிர்த்தெழுந்து இன்னும் ஜீவனோடு இருக்கிறார். நமக்காக பரிசுத்தாவை அனுப்பி வச்சிருக்கிறார். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்குது. மனம் திரும்புகள். எல்லா காரியம் அவர் பாதத்தில் ஒப்பு கொடுங்க.